வணக்கம் பிரவீன். அதாவது பாராளுமன்ற தேர்தல் தற்போது சூடு பிடித்துள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய தொகுதிகளில் முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி பல்வேறு கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. திமுக சார்பில் நேற்று முதல் தனது பிரச்சார பயணத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கினார். நேற்று முதல் நாளான பிரச்சாரம் திருச்சியில் நடைபெற்றது. பிரச்சார கூட்டத்தில் பேசிவிட்டு திருச்சியில் இருந்து காரில் புறப்பட்டு பின்பு தஞ்சை தனியார் விடுதியில் நேற்று இரவு வந்தடைந்தார். அங்கு ஏராளமான விவசாயிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் குவிந்திருந்தனர். வருகை புரிந்த முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்து நிர்வாகிகள் வரவேற்றனர். மேலும் விவசாயிகளுக்கு நேரில் பார்க்க அனுமதி வழங்காததால் விடுதியின் வெளியே காத்து கிடந்தனர். பின்பு அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் இன்று மாலை கொரடாச்சேரியில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க கலந்து கொள்ள உள்ளார்கள். மேலும் இன்று காலை 7 மணி அளவில் தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சியை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடம் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் அவரது கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்பு 2 கிலோமீட்டர் தூரம் நடைபயிற்சியை தற்போது மேற்கொண்டார். மேலும் இதனையடுத்து தஞ்சை காமராஜ் மார்க்கெட்டிற்கு சென்று அங்கு காய்கறி வியாபாரிகளிடம் பேச உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரவீன்.